பெரிய மனச அவர் சொன்னாரா பெரிய மனுஷன் வரப்பிள்ளைக்கு போற அந்த ஆயா ஏன் அப்படி வாய் தோறது ஆயா ஐயோ இருக்குது சரி பாத்ரூம் உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேக்குறேன். அதாவது எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு நீ நிவர்த்தி பண்ணிட்டீனா உனக்கு 1000 ரூபாய். கதையில நானு ஒரு வீடு கட்டினேன். ஒரு வீடு கட்டினேன். அந்த வீட்டுக்கு முன்னாடி திண்ணை போட்டிருந்தேன். திண்ண அதே மாதிரி என் வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்கிறவன் அவன் எனக்கு விரோதி, எதிரி. ஆமா, நான் திண்ண வச்சு வீடு கட்டினல அதே மாதிரி அவனும் திண்ண வச்சு வீடு கட்டிக்கிட்டான். என் பையன் என்ன பண்ணா அந்த திண்ணில போய் பிய பண்ணிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச நம்ம கிட்ட சண்டைக்கு வருவானே, அவன் தான் நம்ம விரோதியாச்சு. அதனால நான் போய் சாணி போட்டு வலிச்சு சுத்தமா கழுவிட்டேன். அப்ப கழுவிட்டனா அது சுத்தமான திண்ணையா பீ திண்ணையா? அது சுத்தமான திண்ணையா இல்ல பீ திண்ணையா? அது சுத்தமான திண்ணையா பீ திண்ணையா? இல்லடா, அது ரெண்டுல எது சுத்தமா அப்ப சுத்தமா திண்ணையா? அப்ப பீ திண்ணையா? சுத்தமான தின்னா அப்ப சுத்தமா தின்னுபிட்ட கேள்வி பண்ணி கேள்வி கேக்குறான் பாரு. பெய்ய தண்ணியா சுத்தமா தண்ணியா?
சொல்லுமா. என்னடா அப்படியே கட்ட விளக்கு மாத்த எடுத்துட்டு வச்சுக்கோ, அப்படியே குழாயில ஏறி போடுவ, ஜாக்கிரதை. அப்பா எங்க மக்களுக்கு அப்ப நல்லா உட்கிறீங்களா? அவரு ஓப்பாரு என்ன அப்படியா கேட்டேன்? நல்லா இருக்கிறீங்களான்னு தானே கேட்டேன். என் மாமா ஏன் பார்க்க மாட்டேன். என்னல நான் பக்கத்துல வந்தா போவாதங்கிற என்ன நீ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறியா எப்படி? தம்பிதான் உனக்கு இப்ப கட்டி வைக்க மத்தலக்கார அண்ணா எப்ப இங்க பாருங்க, இப்படி நான் ஒரு தட்டை தெரியா ஒட்ட பிள்ளை நான் வந்து நிக்கிறேனே. காலையில போகணுங்க, எங்க வீட்டுக்காரர் வந்து இறக்கி விட்டுதான் விளக்க பாத்திரம் அடிச்சு கொடுடா. ஒரு விளக்க மாதிரி ஏறு, ஒரு விளக்க மாதிரி இறங்கி ஜாக்கிரதை. உனக்கு மாப்பிள்ள இங்க எல்லாம் பார்க்க கூடாது. நானும் ஒண்ணு அவளும் ஒண்ணு, சரியா? அந்த பச்சையாயி ஒண்ணு நானும் ஒண்ணுடா. அது தெய்வம். ஆமா, அதே போலதான் தெய்வம் நானும். என்னை நீ தவறான எண்ணத்துல பாத்தீன்னு வச்சுக்கோ. அது தெய்வமா? நீ இவங்க நான் என்ன சொல்ற? மூக்க பாரு, நல்ல கொலாயாட்டம். கொலாயாட்டமா? சாக்கடை கொலாயாட்டம். அடடா, ஒரு பெண்களை பார்த்தா அட ஒரு பெண்களை பார்த்தா உங்களுக்கு வராதா? வரும். தெரிஞ்சுக்கிட்டியா? ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஒரு பெண்களை பார்த்த உடனே வறுமை ஆம்பளைங்களுக்கெல்லாம் வரும். உனக்கு வருதா? வருது. எங்க வருது? சுண்ணியில. என்னடா உனக்கு மண்டையில அடிச்ச மாதிரி கேட்கற? அட மான கட்டவன, ஏன கட்டவன, அதுக்கு போனவன, அங்க போனவன, இங்க போனவன, அழுத்தவன, எதிர்த்தவன, அந்த ஆளுவாய தோளுவாய கடுவாத குண்டாவனக்கிறவனை அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறாயா? சரி சரி அண்ணா, ஒரு பாட்டில தான் விடுங்க. ஐயோ, பாட்டில போடுறது இல்லை. நான் ஒரு பாட்டில தான் பாடி தொலையும். ஆகட்டும். பாட போறியா? போட்டு நறுக்கு. என்ன பாட்டு பாடு? என்ன பாட்டு பண்ண? என்னடா பாட்டு பாடு? இப்படி மொத்தமிழ வந்தா இப்படிதான் பாட்டு பாடுவியா? தெரியுமா அண்ணா? ஒரு பிள்ளை எப்படி ஏற்பட்ட பிள்ளை லட்சணம் எப்படி முக லட்சணம்? ஒரு வேஷம் ஓடுறது குடமாட்டிக்கிறான் ஆயா. ஒரு வேஷம் ஓட்டு வந்தா பின்னு குதிரை குடமாட்டிக்கிறான். எடுவட்ட புண்ணவாயன் முகரைய பாரு, நல்லா கழுவாத கக்கு சாட்டை வச்சுக்கிட்டு. இந்த பொழைப்பெல்லாம் நம்ம பொழைக்கணுமா அண்ணா? நீ இன்னைக்கே சாவுற அண்ணா. வேண்டாம் அண்ணா. ஏண்டா இந்த பொழப்பு வேண்டாம் அண்ணா. வாயப்பாரு, எங்க வசந்தா சூத்தாட்டம். கடைசியில அந்த அக்கா தான் கிடைச்சு. அந்த அக்கா தான் வாத்தியார் அம்மா எங்களுக்கு. ஆமா 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 அண்ணா. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. இன்னைக்கு லேட்டஸ்ட் மாடு என்ன பாட்டு இருக்குது? என்ன பாட்டு? புதுசா எப்ப எடுத்து விடுங்க அந்த பாட்டு பாடு. நாகா இந்த பாட்டுலயே நாகா வாத்தியாரு வடக்கத்தி போனாலு அவரு மெயின் வேசிக்காரரு. அந்த பாட்டு அப்பப்ப பாடுவாங்க. ஆமா.
அடியே அம்மம்மா நாமளே பேசிக்கொண்டிருந்தால் நேரக்கால தாமதமாய் கொண்டிருக்கோம். நாட்டுக்கு நாடு மகாநாடு, பெருமை சிறந்த அழகுதிரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டி பெயரிடடி கண்ணம்மா கோசேரிப்பட்டி. கோசேரிப்பட்டியில இளந்தவெளியில் உள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையா நம்ம எல்லாம் காத்து ரசிக்கின்ற தாயாராக விளங்கக்கூடிய, அதாவது ஸ்ரீலாஸ்ரீ, அதாவது தாயாராக விளங்கக்கூடிய பச்சையம்மன். பச்சையம்மன் இடைய பெருமான். இடைய பெருமான் அதாவது அந்த தெய்வத்திற்காக மாதா மாதம் அமாவாசை தினத்தன்று, அதாவது இன்னைக்கு எத்தனை அமாவாசை ஆகுது தெரியுமா? 61வது அமாவாசை. 61வது மாதமாக இப்பொழுது தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றி வருகிறது. மாதா மாதா அம்பாளுக்காக மட்டுமே. அப்படி அம்பாளுக்காக நாடகம் நடத்த உறுதுணையாக இருந்த ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் அது மட்டும் இல்லாம அதற்காக ஸ்ரீ பச்சையம்மன் நாடக சபா குழுவினர் அவர்களும், அதாவது கூத்து பார்க்க வந்தவர்களும் கூத்து பார்க்க வராதவர்களும் இந்த ஊரிலே வசிக்கக்கூடியவர்களும் அவர் குடும்பமாகப்பட்டது நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வமாய் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லாம் வல்ல இறைவனாக விளங்கக்கூடிய பச்சையம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அப்படியாக அதாவது அம்பாளுக்காக இன்னைக்கு வைக்கப்பட்ட நாடகம் என்ன தெரியுமா? நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை இல்லை என்றால் குலேந்திரன் களவு மாலை. அப்படியா? ஆமா. அப்படி என்று சொல்லப்பட்ட நாடகத்துல நான் வந்தபடியா யாரென்று வதறிக்கட்டுமா? வழி சில்ற சொல்றேன்னு சொன்ன. வா போலாம். என்னுடைய பெயரோ துர்ச்சடை. அப்படி துர்ச்சடையாக இருந்தாலும் அடியே அம்மம்மா நான் எப்படி ஜனித்தவள், நான் எப்படி பிறந்தவள் சொல்லி வரட்டுமா? டேய் டிச்சுவாயா, உனக்கு அவ்வளவுதான் நல்லா இருக்காது. என்னைய தொட்டையும் வச்சுக்கோ. அந்த பச்சையம்மன் இப்படி தொடர்றது மாதிரி உனக்கு காலையிலேயே கையு வாயு இழுத்துக்கும் பாக்குறோம்.
பொறநாடி போவ நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி பிறந்த? 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி அங்கத்திலே தோல்லடங்க துணை நடுங்க அணிங்க என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரம்மா? திருதராஷ்டிரனுக்கும் அதாவது காந்தாரி அம்மைக்கும் நாங்க 101 பேர் பிறந்தபடி. 101 பேர்? ஆமா. சரி ஐயா, சாரி 100 பேர் பிறந்தோம். 100 பேர்? ஆமா. சேர்த்து என்னால 101. சரிம்மா. சரியா? ஆண்கள் 100 பேரும். ஆண்கள் 100 பேரும் என்னோட பெண் பிள்ளையாகப்பட்ட கடைசி பிள்ளையாக துச்சடை என்று சொல்லக்கூடிய நான் பெண் பிள்ளையாக 101ஆம் நான் பிறந்தேன். நீ பிறந்த? ஆமா. சரிம்மா. அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபமாகி அடியே நான் யார திருமணம் செய்தேன் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டியா? அப்புறம் இது என்ன நினைச்ச? இது என்ன நினைச்ச? என்னது கருப்பாசி? ஏய், இது தாண்டி தாலி. தாலியா? ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் அங்கேயும் இங்கே தொட்டு எடுக்கிற என் புரச வந்து நீ ஒரே வெட்டி குமி வச்சா? ஆமா. சரியா? கல்யாணம் ஆன பொம்பளைங்க நீ சேரா, நீ தூரம் போ. எனக்கு ஆவறதில்ல. ஐயோ, இது தெரியாம தொட்டு விட்டு இன்னைக்கு நான் பொழைக்கிறதே பெரிய கஷ்டமாயி போச்சாயா.
சொல்லம்மா. என்னை மாலை முடிந்த மன்னன் யார் தெரியுமா? யாரு? அதாவது சைந்தவ மன்னனோ என்னுடைய கணவர். சைந்தவ மன்னன்? ஆமா. சரிமா. அப்படியாக எனக்கு அவருக்கு திருமணமாகி அதாவது கலந்தாது என்று சொல்லக்கூடிய எனக்கு அழகிய பெண்மணி இருக்கிறார். பெண்மணி? ஆமா. குழந்தை பேத்திட்டியா? என் வயித்த பார்த்தா தெரியல. நீ அதே சாக்குல எதைடா தொட்டு பார்க்கலாம், எதடா தொடவி பார்க்கலாம்னு தொட்டுட்டு இருக்கிறேன்டா. அவனுக்கு இதுதான் வாய்ப்பு. கண்ணு பாப்பா, ஏமா அந்த பையனை நம்பி பக்கத்துல விடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் முழுக்கிட்டு அறுத்து போட்டாச்சு. அப்படியா? அப்பதான் வாடி போட்ட போய் பிள்ளை கூட்டிட்டப்போ எப்படியா? ஆறு போட்டேன். அடியே அம்மம்மா, கடியே கண்ணம்மா, என்னுடைய மகளாகப்பட்ட அதாவது கலந்தாரி வீட்டுக்குள்ள இருக்கிறான். வீட்டுக்குள்ளயா? ஆமா. அங்க என்ன ஓம்பரவாளியா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவனை உடனடியாக தாயார் அழைத்தேன் என்று சொல்லி உடனடியாக அழைத்து வா பார்க்கலாம். வாய ஆறு காட்டிட்டு இருக்காத, அவனை புடிச்சு அப்புறம் பண்ணிக்கலாம். போ கிளம்பா. அம்மா பரியாத மலர் எடுத்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கல்வியன் பட்டாரியால் துடைத்து அன்னையும் பிதாவும் முன்னாடியும் ஆலயம் சொல்வது சாலவும் நன்று அன்றோர் வாக்கு. சரி, அது போல உங்கள் பாதமே தஞ்சம் என்று பணிகின்றேன் அம்மா. என் பாதத்தை பணிந்தபடியாக இந்த சீரான உலகிலே, இந்த பொன்னான உலகிலே என்றும் சீரும் சிறப்புடனே என்றும் அதாவது தீர்க்காய்ச்சாய் வாழ்ந்திருப்பாய் மகளே. அம்மா, ஒரு பெற்ற குழந்தைக்கு ஒரு தாயாகப்பட்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் கொடுத்தது போல உண்மைதான். அப்படி இருந்தாலும் மகளே, என்னை அழைத்த காரணம் என்ன?
ஐயே அம்மா கேளு என்ன கேக்குறீங்க அம்மா எந்தனையோ ஏதாலைக்கா கண்ணே அதாவது காலையில் எழுந்த உடனே காலை கடனை முடித்த பிறகு ஒரு பெண் பிள்ளையாகப்பட்டவ என்ன செய்ய வேண்டும்? வீட்டு வேலையெல்லாம் செய்த பிறகு நீ குளித்து நீராடி விட்டு உணவு அருந்திய பிறகு நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய கடனாக இருக்கக்கூடிய அந்த கல்வி கடனை முடிக்க வேண்டும். அதனால அதெல்லாம் இருக்கட்டுமா? அந்த வசந்தா ஆப்பிள் என்னங்குது அந்த வசந்தாப்புல இப்படி பிள்ளை பிறந்தா பிறக்கணும் நம்மளுக்கு, இல்லைன்னா பிள்ளையா பேக்க கூடாது. என்ன ஆட்ட புள்ள பெத்துருவீங்களா? எத்தோடு பிள்ளை எவ்வளவு அழகா நான் பெத்து வச்சிருக்கிறேன். நீ எல்லாம் அப்படி பெத்தியா? ஏன் வசந்தா உனக்கெல்லாம் அப்படி பொறாமையா? என்ன அப்படி உனக்கெல்லாம் பாரு, என் பிள்ளையை பார்த்து பழிக்கலாமா? எங்க ஊத்த பள்ளிச்சின்னு சொன்னியாமா? என் பிள்ளைக்கு கொஞ்சம் பிறக்கும் போது சொத்த பல்லுத்தான், ஆனா நீ அதுக்கு அப்படி சொல்லுவியா? ஏடிவே கண்டாரப்பா பிறக்கும் போதே யாருக்காவது சொத்த பல்ல இருக்குப்பா. பாடி அரியே கண்ணு கண்ணு கண்ணம்மா தங்கம்மே அரியே, இப்பொழுது நீ பாடசாலைக்கு சென்று கல்வியை கற்று வருவாயாக. அதனால நீ பாடசாலை சென்று வரும்போது உனக்கு பாலும் பழமும் நான் தயார் நிலையில் வச்சிருப்பேன். அதனால நீ உடனடியாக பாடசாலைக்கு என்ன அப்படி? நான் பாடசாலை போயிட்டு வரேன், எனக்கு நீ பாலெல்லாம் வேண்டாம், பழம் மட்டும் வச்சிருப்பா. இல்ல சாமி, அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடியே பழமெல்லாம் போட்டு தம்பி அண்ணா ஆமா, நாம இதனால வரைக்கும் தங்கியை திருமணம் செய்து கொடுத்து 4 நாளாக இருந்து ஆமா நாம தங்கியை பார்க்கவே வரவில்லை, வந்ததில்லை. ஆனா இப்ப திடீர்னு வந்தீங்களோ? ஆமா, அவள் நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. சரி இருந்தாலும் இருக்கட்டும், தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்துக்கிறோம். ஆமா, நான் வீட்டு வந்துக்கிறோம், நம்ம தங்கை வீட்டுக்கு தானே. ஆனா இப்ப நம்ம கூப்பிடாம எப்படி போறது? அடையாத வீட்டை மதியாம இருக்க கூடாது. இருந்தாலும் வாயில் காப்பாள நெருப்பானல்ல. ஆமா, அவன்கிட்ட சொல்லி அனுப்புவோம். போங்க
நல்லாமா இதான் சொல்லலாமா? அடியே கண்ணம்மா கண்ணம்மா இங்க வா. ஆகட்டாங்க போய் பார்ப்போம். இங்க யாரெல்லாம் அவங்க? யாரா? காவலாளி. ஓ, சிந்தி தேசத்து காவலாளி. ஆமா. சரி சரி. என் தங்கையாக விளங்கக்கூடிய துர்ச்சடை அம்மா இருக்கிறாளா உள்ள? தங்கச்சி. ஆமா. துர்ச்சடை. ஆமா. தூங்கோடி. இங்க வா, ஏய், அம்சர் கேளு போ. இங்க பாரு, அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்குடி துரியராஜ மகாராஜன் வந்திருக்கேன்னு சொல்லு. அம்மா அம்மா பிச்சைக்காரன் ஏட்டா பிச்சைக்காரன் சங்க தாங்க முடியலடா அப்பா. ஆனா கண்டார ஓலி உங்க கோழி பேண்டாடு கோழி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். போ போ போ. கோழி எல்லாம் இங்க மாடாது கோழி இருக்குது. போ. அம்மா காவலாளிமா. காவலாளியா? என்னன்னு சொல்லி தொலை. நான் கட்டுல இருக்கிறேன். அங்க என்ன பண்ற? பேசிட்டு இருக்கிறேன். அம்மா அம்மா ஏண்டா அவத்து நின்னு கூப்பிடுறா. அம்மா இந்த மத்தாலக்காரர் எங்க போனாலும் கோமாளிக்கு தானே திக்கிறாங்க. சொல்லுடா கர்மா சொல்லு. யாரா 100 பேருங்க. 100 பேர் வந்துருக்காங்க உங்களை தொலைவிட்டு. அஸ்தாபுரத்து மன்னர்களா? அரவக்கோட்டை துரியோதன மன்னனா? 100 பேர் வந்திருக்கிறாங்க கத்தி எடுத்துக்கிட்டு. யாரு 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 சரியா கேட்கல. அரவக்கோட்டை துரியோதன மன்னனா? அப்படியா? அரவக்கோட்டை துரியோதன மன்னனா? இத்தனை நாட்களாக வராத நீங்க அரண்மனை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. தங்களுடைய பாதத்திற்கு உங்களுடைய 100 பேருடைய பாதத்திற்கும் அதாவது தங்கையாகப்பட்ட இந்த துத்தரையாகப்பட்டவ மல்லிகை முல்லை மறிக்குழந்து மட்டுவேர் என்று சொல்லக்கூடிய பல வகையான வாசராதி மலர்களை கொண்டு வந்து தங்கள் பாதத்தை பன்னீரால் கலவினால் பட்டாடையால் நீர் தொடுத்து உங்கள் பாதத்தை தங்கையாகப்பட்டவள் படுகிறேன்.
உடன் பிறந்த ரத்த பாசமே. உன் அண்ணன்மார்கள் 100 பேரை பார்த்து விடுகிறார். நீ இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே நீ என்றென்று புவு போட்டு தீர்க்க சுமங்கலியாகவே வாழ்வாய். தீர்க்க சுமங்கலியாய் இருப்பாய் அம்மா. தம்பியுடையான் படைக்கந்தான் என்று சொல்வார்கள். அது போல என் அண்ணன்மார்கள் இருக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு குறைவுமே நேராது அண்ணா. அண்ணா மீது கோபம் ஒன்று இல்லையே அண்ணா, உங்கள் மீது எனக்கு என்ன கோபம்? உடன்பிறப்பு எப்பொழுதோ என் உடன்பிறப்பு எங்கிருந்தாலும் நன்றாக இருந்தால் போதும் என்று என்ன மட்டும்தான் எனக்கு இருக்கிறது. திருமணம் செய்த நாள் முதலாக இருந்து உன்னை வந்து நான் பார்க்கவில்லை. உனக்கு அழகான ஒரு அதாவது பெண் பிள்ளையும் இருந்தது. அதற்கு செய்ய வேண்டிய அதாவது வயசு கூட வந்துட்டான். ஆனா அந்த தாய்மாமர் சீரி கூட நான் ஒன்னும் செய்யல. பிச்சைக்கார பொண்ணுக்கு அப்படியே சொட்டுக்கு போட்டாரு இந்த ஊரவே வாங்கிடுவாருடா. அப்பேற்பட்ட மகராஜ் ஒரே சொடக்குலயே வாங்கி. ஆமா வாங்க உதயா இல்லடா அண்ணா. அப்படியாக இருந்தாலும் இத்தனை நாட்களாக நான் என் பிள்ளை வயசுக்கு வந்ததுக்கு நான் சொல்லிவிட்டேன். ஆமா, தாய் மாமா சீர் செய்வதற்கு வரல. என் பிள்ளை பிறந்ததுக்கு சொல்லிவிட்டேன். அப்பயும் நீங்க வரல. அப்பெல்லாம் வராது என்னுடைய 100 பேரும் இப்பொழுது வந்தவர்கள் என்னுடைய அரண்மனை தேடி வந்ததற்கு காரணம் என்னன்னா ஆண்டுகாலமாக அரசாங்க வேலையாக இருந்து விட்டேன். ஆனா உன் மகளை வந்து பார்க்கவில்லை, உன்னையும் வந்து பார்க்கவில்லை. பார்க்கல. ஆனா இன்று உன்னை பார்க்கலாம் என்று எனக்கு மிகவும் ஆசையாக இருந்தது. அது மட்டுமல்ல, நீ பெற்ற தாயே அது என் மருமவ. ஆமாடா, தங்கத்துடைய மருமவ. என் மருமவ அவனையும் பார்க்கலாம் என்று எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது. அதனால தாய் மாமன் சீரி போடுவது, அதாவது அஷ்டாபுரம் அழைத்து போய் உன் மகளாக விட்ட கலந்தாரிக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தங்கத்தாலேயே நகை செய்து அலங்காரம் செய்து பார்க்கலாம் என்று இந்த மாமனுக்கு ஆசை. என்ன கலந்தாரிக்கு? ஆமா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையாவே போடுறீங்க. பட்டப்பட்டியா நகை. அப்புறம் என்ன பொண்டை கூத்தாட வந்த என்ன மண்டையில அடிச்சு போய் கேக்குறேன். தங்கா திருவயது பிறந்த முதல் திருமணம் செய்த வரைக்கும் நாங்கள் எந்த சீர் சினத்தையும் செய்யவில்லை. இதோ நாட்டு மக்கள் எங்களை பார்த்து இழிவாக பேசுகிறார்கள். ஒரே கூட பிறந்த ஒரே தங்கை, அந்த தங்க மகளுக்கு எந்த சீர்வரிசையுமே செய்யவில்லை என்று நாட்டு மக்களோ எங்களை ஏளிடம் பேசுகிறார்கள். எங்கள் அண்ணனையும் ஏளிடமாக பேசுகிறார்கள். அதான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். இது என் தம்பி தம்பி அண்ணா. அதனால இன்று உன் மகளாகக்கூடிய கந்தாரி அழைத்து சென்று தாய்மாமன் சீர் தருவதாக இருக்கிறேன். அதனால உன் மகளை அழையுமா பார்க்கிறோம். இதோ என் பிள்ளை பிறந்ததுக்கு நான் சொன்னேன், எழுதி விட்டு அந்த 100 பேரு நீங்க வந்து நிக்கல. என் பிள்ளைக்கு நான் அதாவது என் பிள்ளை வயசுக்கு வந்தபோது சொல்லிவிட்டேன். என் பிள்ளை வயசுக்கு வந்தபோது சொல்லிவிட்டேன், அதுக்கு வரல. எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு விசேஷத்துக்கும் வராதவங்க இப்ப திடீர் என்று வந்து விட்டு தங்கா உன்னுடைய உன்னுடைய மகளுக்கு நான் தங்கமெல்லாம் பூட்டணும், அதாவது உச்சி முதல் பாதம் வர தங்கத்தாலேயே உனக்கு பூட்டணும், உன் மகளை வர சொல்லுன்னு சொல்றீங்க. அண்ணா எனக்கு தங்கமும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வா சாப்பாடு போட்டு என்னுடைய அரண்மனையில் உள்ளதை உங்களுக்கு நான் கொடுத்து உபசரித்து விட்டு உங்களை நான் வழி அனுப்பி விடுகிறேன். அண்ணா அண்ணா நீ 100 பேருக்கு ஒரே தகிச்சு உனக்கு வந்து அதாவது நீ புகுந்த வீட்டுல உனக்கு வந்து அதாவது உன்னுடைய மகளுக்கு தாய்மாமன் சீரு கொடுக்கணும். ஏன்னா அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதை செய்யவில்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியராஜன் தங்கச்சிக்கு அதாவது அவன் மகனுக்கு தாய்மாமன் சீரு கூட இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாடாளக்கூடிய அரசனா அப்படி 56 நாட்டுக்கு ஒரே ஒரு மன்னன். ஆமா அப்படின்னு பாக்குற கேவலமாக பேசுவாங்க. மாட்டாங்க அண்ணா. இதோ அதுக்கேண்ட எம்மால துப்புற அப்படி துப்ப மாட்டாங்க அண்ணா.
இதோ என்ன நீங்கள் 1000 சொன்னாலும் என் மனதாகப்பட்டது ஏற்கவில்லை. இருந்தாலும் என்னுடைய அண்ணன்மார்கள் நீங்க, எங்க அண்ணன்மார்கள் சொன்ன வாக்க சொல்வதை என்னால் எப்பொழுது தட்ட முடியாது. அதனால என்னுடைய மகளை அழைக்கிறேன். அவளுக்கு வருவதற்கு பிரியம் இருந்தால் நீங்கள் அழைத்து செல்லுங்கள். இல்லை என்றால் என்னிடமே விட்டு சென்று விட வேண்டும். எங்களை பார்த்தாலே அவளுக்கு வந்து விடும். ஆசை வந்து விடும். அப்படியா? ஏன்னா மாமமாருக்கு 100 பேர் இருக்கிறாங்க. நம்ம இதனால வரைக்கும் பாக்கலையே. நம்ம மாமடி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாங்க அப்படின்னு ஆனந்த பாக்கணும்னு ஆசைப்படுவான். மாமாவை பார்க்கணும். உன்னை குத்துப்பிடி ஜெயிலுக்கு கூட போயிருந்தேன். மாமனை பார்க்கணும். அப்படியா? ஆமா. இதோ சிம்மாசனம் எடுத்து போடுறான். போற எடுத்து போடுறான். இன்னொன்னு போடுற, அதை எடுத்து வர, அதை எடுத்து வர. சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்க. இதோ என்னுடைய மகளாகப்பட்ட கலந்தாரியை அழைத்து வருகிறேன். அழைத்து வா. கண்ணே கலந்தாரி, தங்கமே, என் தங்கமே கலைச்சு போய் வந்திருக்கிறடி அம்மா. கண்ணே மயில. அப்படியா? ஆகட்டும் பா. இதோ பாடசாலை சேர்த்து தான் வர்றேன். அடியே கண்ணே தங்கம், இதோ நீ தாயின் பிள்ளை தானே? ஆமா. தாயின் பிள்ளை தட்டாத பிள்ளை தானே? அம்மா உங்க பேச்சல என்னையாவது தட்டி இருக்கு. தாய் ஒரு வார்த்தை சொன்னால் உனக்கு நல்லதுக்கு தானே நான் சொல்வேன். உனக்கு அறிந்ததா அறியுமா அறியாதா? தெரியும் தானே? அதனால கண்ணுக்கு கண்ணாக என் கண்ணுல இமை காப்பது போல என்ன காத்து வரீங்க. ஓடா கதை பேசும்போது என்னடா தூத்துல விடுற, முன்னாடி நோன்ற முளைய பிடிக்கிற, என்னடா உனக்கு அரியே தங்கமே, சொல்லுமா என் தங்கத்தின் முத்தே, என்னுடைய பவளமே. எங்க அம்மா எனக்கு என்னமோ இவ்வளவு ஐஸ் இதோ ஐஸ்ல வைக்கலம்மா. இதோ அவனுடைய தாய்மாமன்கள் 100 பேர் இருக்கிறாங்க. தாய்மாமன் 100 பேர் இருக்கிறாங்க. தாய்மாமன் 100 பேரா? ஆமா. அந்த தாய்மாமமார்கள் அனைவருமே இப்பொழுது உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அம்மா அம்மா பிள்ளை என்ன? அம்மா பிள்ளை அம்மா பிள்ளை சீக்கிரம் காட்டுக்குள்ள. ஏய் திருடி, அம்மாவது காட்டு, நீ என்ன பண்ண போற? அதாவது உன்னுடைய தாய்மாமன் நீ பிறக்கும் போது வரல, நீ எழுந்து நடக்கும் போது வரல, அதாவது நீ பள்ளிக்கு செல்லும் போது வரவில்லை, நீ வயதுக்கு வந்த போது வரவில்லை, அப்பொழுதெல்லாம் வராத தாய்மாமன் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஏதோ என் மனசுல ஒரு சஞ்சலமாக இருக்கிறதுடி. அதனால அவர்கள் வந்து உனக்கு தங்கமா நான் பூட்டுறேன், என்னுடைய மருமகளை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அம்மா பிள்ளை அம்மா பிள்ளை கண்ணாடி அம்மா பிள்ளை, நான் தாய் பாப்பாரத்தை பாக்கணும் பிள்ளை. விளக்கமாத்துல எடுத்துருவேன் கருமாந்திரவன். அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, என்ன பாக்குறீங்க? தாய் பாபா முகத்தையே நான் தன்னால பார்த்ததில்ல, அதனால தாய் பாபாவை பாத்துருப்பில்ல. அப்படியா? என்ன கூட்டிட்டு போய் விட. என்ன சொல்ற? தாய் மாமா கிட்ட தாய் பாபா முகத்தை பாக்குறப்பல்ல கொண்டன காட்டுமா. அப்படியா? ஆகட்டும். இங்க பாரு, அவங்க கூப்பிடுவாங்க, மருமகளே நான் உனக்கு தங்கம் முத்து பவளம் எல்லாமே நான் உனக்கு நான் தரேன். காதுக்கு கம்மலு, மூக்குக்கு மூக்குத்தி, கையுக்கு வளையலு, காலுக்கு கொலுசு, கழுத்துக்கு நெக்லஸ், பவளத்திலையும் வைரத்திலையும் போறேன்னு சொல்லுவாங்க. நீ வந்து என்ன சொல்லணும்? இதோ நான் என்னுடைய தாயின் பேச்சதான் கேட்பேன், நான் ஒருபோது உங்களோட நான் வரமாட்டேன்னு நீ அந்த வார்த்தையை சொல்லணும். எங்க அம்மா தான் இப்படி சொல்லி கொடுத்தது, நான் வல்லான்னு சொல்லி பண்றேன். இவளுக்கெல்லாம் மருந்து வச்சுக்கோன்னா என்ன ஒரு விவரமே தெரிஞ்சது. எல்லாம் ஒரு கள்ளி மருந்து ஊத்தி அந்த தாத்தாவோட ஒண்ணுக்கு வளர்ந்து உனக்கு கொடுக்க கூடாது. இங்க பாரு, நான் சொன்னதை மட்டும்தான் நீ சொல்லணும். ஆகட்டுமா? இது உங்க மாமனுடைய முகத்தை பார்த்த உடனே நீ அழுதுகிட்டு ஓடி இருக்கக்கூடாது. இல்லைன்னா அம்மா போய் எங்கேயாவது விழுந்துருவேன். ஐயோ ஐயோ, நீ கிணத்துல விழுந்துடாத, நான் போக மாட்டேன். அப்படியா? இத உன்னுடைய மாமன் முகத்தை காட்டுகிறேன், வா போலாவா. இவர்கள் அனைவருமே தான் உன்னுடைய தாய் மாமன்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த
நலமாக வாழ்வாய் கலந்தாரி. மாமா, இவ்வளவு காலமாக வராம இன்றைய தினமாகப்பட்டது நீங்க அனைவற்ற பேரும் ஒன்றாக வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ பிறந்த நாள் முதலாக வந்து நான் உன்னை பார்க்கல. ஆனா இன்று உன்னை அழைத்து அஸ்தாபுரம் அழைத்து சென்று உனக்கு தாய்மாமன் சீறு தருவதாக எனக்கு அதாவது தரலாம் என்று என் மனதிலே ஒரு ஆசை. உன் உச்சந்தால் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு தங்கத்தாலியா பூட்டி நான் அலங்காரம் செய்து நான் பார்க்க வேண்டும் என்று எனக்கு அழகா ஆசையாக இருக்குதம்மா. நீங்கள் ஆசைப்படுவது தவறல்ல, ஆனால் எனக்கும் வருவதற்கு ஆசையாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் என் தந்தையாகப்பட்டவர் ஆனால் அந்த சிவபெருமானை கோரி தவம் இருக்க சிவபெருமானிடத்திலே வர வாங்க சென்றிருக்கிறார். நான் அஸ்னாபுரம் வந்த வேளையில் என் தந்தையார் அரண்மனைக்கு வந்து விட்டால் என் தாய்க்கு தகாத சொல் வந்துவிடும். கவலைப்படாதம்மா, அதுக்குள்ள வந்துடலாம். உனக்கு காதுக்கு அதாவது தோடு மூக்குத்தி வளையல தங்கத்தாலியே எல்லாமே செய்து போடுறமா. உனக்கு வயல் நெக்கிருச்சு, காலுக்கு தங்க கொலுசு, இடுப்புக்கு ஒட்டியானோ, கைக்கு வளையல். இந்த கைக்கு? ஆமாம்மா. அம்மா மாமா கைக்கு வளையல் போடுறாங்களா? இதெல்லாம் வேண்டாம் புடி. கை கையா போட போறோம். மாமனே வளையல் போட போது அப்படியே புத்து வயிறுத்திலே வளையல் போடுறாங்களா? அஸ்தாபுரம் அழைத்து சென்று நாம பாரு அஸ்தாபுரம் போறோம். உனக்கு தங்கத்தாலியே நான் நகை குட்டுறமா. ஏமாமா நெக் இழிச்சு தான் போடுவீங்க? ஆமா, நெக் இழிச்சு போடுறேன். நெக்லீஸ் அப்ப நெக்லீஸ் கரெக்டாதடி கீழினா போடுவாங்க. ஏமா உச்சந்திலிருந்து உள்ளம் அங்க பாரு, உச்சந்திலிருந்து உள்ளங்காரு வரைக்கும் உனக்கு அப்படியே பட்ட பொட்டியா நகை. அம்மா பிள்ளை நான் போயிட்டு வரப்பில்ல. ஐயோ அப்பா நான் போயிட்டு வரேன். என் மகளே, என் தங்கமே, அவர்கள் 100 பேரும் வரும் பொழுதே எனக்கு ஏதோ ஒரு சஞ்சலமாக இருக்கிறது. ஏமா அது யாரு? உன் அண்ணன் தானே? என்னுடைய அண்ணன்மார்கள் தான். எனக்கு தாய் மாமன் தானே? ஆமா. என்ன இருந்தாலும் என் மனதிற்கு உன்னை அனுப்புவதற்கு ஒருபோதும் எனக்கு மனமே இல்லை. அம்மா பிள்ளை இப்படி எத்தம் பண்ணுவா. மருமகளே, அதாவது உனக்கு தங்கத்தாலேயே உனக்கு தங்கத்திலேயே குளியல் செய்வோம். தங்கத்திலேயே குளிக்கலாம். நீ எனக்கு இப்பயே போட்டுட்டு போல இருக்குதுமா. மருமகளே, கீழ இருந்து மேல வரைக்கும் நல்லா போட்டுவீங்கல்ல? அனைத்துக்குமே உன் கை கால் மூக்கு எல்லாத்துக்குமே. எங்க மாமா கூப்பிடுறாங்க, போட்டுமா? பிறந்ததுல இருந்தே நாங்க வரல. அவளுக்கு வளகாப்புக்கு நாங்க திருமணத்துக்கு கூட எதுவும் செய்யல. ஏமா சொல்லுமா? எனக்கு முத்துல போடுவீங்களா? முத்து வைடூரியத்துல போடுவீங்களா? அதுலயும் போடுவோம். இல்ல பவளத்துல போடுவீங்களா? அனைத்துமே. தங்கத்துல போடுவீங்களா? அதுலயும் போடுவோம். இல்ல வெள்ளியில ஒட்டியால செய்வீங்களா? தங்கத்துல. சக்காலத்தையா வாய் திறந்துட்டு பாக்குறேன். பேச வந்து போடாமா. என் மருமகளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? என் மருமகளுக்கு தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, கோமேதகம் இப்படி சொல்லக்கூடிய அனைத்திலையுமே செய்வோம். இதெல்லாம் வேண்டாம் அம்மா. பழத்தாய் போச்சு. உனக்கு அப்படியே பட்டப்பட்டியா போடுவது. கலந்தாரி, உலகத்திலேயே எத்தனை வித நகை இருக்குதோ அத்தனை விதமான நகையை உனக்கு புட்டி அலங்காரம் செய்ய வேணும். இந்த தாயார் சொல்லுவதை கேளடி, அதெல்லாம் கலட்டாதடி. அம்மா இதெல்லாம் பழத்தாய் போச்சு. தனியா வச்சுக்க. புதுசா போட்டுறாங்க. எனக்கு 100 மாமனம், எனக்கு 100 மாமனம், 100 தடவை போட்டா எப்படி இருக்கும்? எனக்கு ஒருபோது மனமில்லடி அம்மா உன்னை அனுப்புவதற்கு. போகாமோ
இங்கிருந்து வரும் பொழுது எனக்கு ஏதோ மனதிலே சஞ்சலமாக தெரிகிறது. அதனால கண்ணே, நீ ஒருபோது அவர்கள் பேச்சை கேட்டு நீ ஒருபோது நீ போக வேண்டாண்டி என் தங்கமே. அம்மா, நான் பாடசாலை செல்லும் பொழுது என்னுடன் படிக்கின்ற மாணவியல் அல்ல அவரவர் தாய்மாம வீட்டுக்கு போய் நான் அதை வாங்கிட்டு வந்தேன், நான் இதை வாங்கிட்டு வந்தேன், நான் அப்படி பண்ணனே இப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன மட்டும் கேவலமா பேசுறாங்க. ஏன் நீ எதுவுமே வாங்கிட்டு வரலையா, உனக்கு மாமனே இல்லையான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லட்டும்? ஏமா, அது மட்டுமல்ல, நீ பிறந்த வீடு தானே அது. நான் பிறந்து வளர்ந்த வீடு. தாய் மாமன் தானே. ஆமாண்டி அம்மா. அங்க போனா என்ன ஆகி போயிட போகுது? தங்கச்சி பிள்ளை தான் பிள்ளைன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? அப்படியா கண்ணே, நீ 1000 தான் சொன்னாலும் என் மனது ஏதோ இடங்களுக்கவில்லை. இருந்தாலும் தந்தை வந்தா, உன்னுடைய தந்தை வந்தா நீ செல்வது எனக்கு எனக்கு ஒரு குறையும் இல்ல. உன் தந்தை வந்தால் உன் தந்தைக்கு என்னடி நான் பதில் சொல்லுவேன். அம்மா, ஏதாவது சொல்லி சமாளித்துக்கொள். நான் போனோடனே தாய் மாமனுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன். அவங்க போடக்கூடிய தங்க வயிறு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தவன் நாம சொத்துக்காராயெல்லாம் நீ சொல்லலையா கண்ணே? அப்படியா? ஆகட்டும். என் தாய் மாமன் என்பவள் என் தாயை போல. நான் போய் வர அம்மா என்னை விடை கொடுங்கள் சொல்றியா? ஆகட்டும் சாமி. தங்கமே, மயிலே, அண்ணா நேரமாகிறது. அம்மா வாமா, நான் போல. ஏமா பாரு, உன் தாய் மாமன் நம்பி வா, எந்த ஒரு கலங்கமும் உனக்கு வராது. என்ன நம்பி வா போதும். தங்கா, எங்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ அழைத்து செல்லுங்கள். நான் எப்படி என் மகளை கொடுக்கிறேனோ அப்படியே எனக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். பாத்துக்கம்மா, கடைசியா பாத்துக்கிட்டா உங்கள் வார்த்தையிலே என்னவோ ஒரு சூட்சமா இருக்கிறது போல தெரிகிறது. ஏமா கவலைப்படாத, சூட்சமெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன்னா நீ சின்னஞ்சிறு வயதா இருந்து செல்லமாக நீ வளர்த்தி விட்டாய். சரி. ஏன்னா இப்ப அஸ்தாபுரம் வர்றத ஒரு வருஷம் கழிச்சு கூட வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு கூட வரலாம். ஏன்னா அங்கேயே கூட வச்சிருப்பேன். ஏன்னா தங்கையுடைய மகள் அல்லவா? கவனிப்பு எப்ப விட்ட கவனிப்பு தருவோம் தெரியுமா? பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா. மகள் சென்று விட்டால் என்று உண்ணாமலும் உறங்காமலும் இருந்து விடாதீர்கள். ஆனால் தந்தையார் வந்து கேட்டால் நான் தான் பதில் சொல்ல வேண்டும். வருவதற்குள்ளாக நீ சீக்கிரமாக அரண்மனை திரும்ப வேண்டும். உடனடியாக சென்று பத்திரமாக சென்றுவாரு என் மகளே. நான் போயிட்டு வரேன் அம்மா. ஆகட்டும் அண்ணா, சென்று வாருங்கள். இதோ விடை கொடுக்கிறேன். நன்றி. போகலாமா? கவலைப்பட வேண்டாம். பாரு, நீ எதிர்பார்த்ததை விட அதிகமா உனக்கு நான் செய்யறேன். ஐயோ, எங்க மாமா அப்படி எனக்கு பட்ட பட்டையா கூட்டி விடுவாரு. பூட்டுவாரு. அப்படி ஆடிக்கிட்டு இருப்பேன். அஸ்தாபுரம் போறோம். இந்த அஸ்தாபுரம் போகும் வழியில ஆனா ஒரு வனமாக அடைமறை வனம் இருக்கிறது. இந்த வனத்துல கரடி, புலி, சிங்கம் எல்லாம் கூட்டமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் நீ பார்த்தா பயந்துக்குவ. அதனால உன்னை என்ன செய்ய தெரியுமா? இந்த வனத்திலே நீ அமர்ந்துரு. உன்னை கண்ணை கட்டி நான் அழைத்து செல்றேமா. அப்புறம் இந்த வனத்தை தாண்டோன்னு கண்ணை கட்டி அவுத்து விடுறேன்.
ஆனா இதோ இந்த அடந்தவடை காடகத்துல ஆமா கரடிபுலி சிங்கமெல்லாம் அதிகமா இருக்கும். உண்மை. இந்த கரடிபுலி சிங்கத்தை பார்த்தா நீ பயந்து விடுவே. ஆமா. அதனால கண்ணை கட்டிக்க. ஏன்னா எந்த ஒரு மிருகம் வந்தாலும் தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஆமாமா. இந்த மிருகங்களெல்லாம் பார்த்தா பயந்துக்குவோம். எந்த மிருகங்க? எல்லாம் மிருகங்களா? என்ன எங்க மாமா எது சொன்னாலும் என் நல்லதுக்காகத்தான் இருக்கும். எனக்கு என்ன எங்க மாமா என்ன கெடுதலா செஞ்சு விடுவாரு. உங்க மாமன் சொல்றது அப்படியே கேக்குறீங்க. ஆனாலா ஓய் என்ன சொல்ற? என்னமோ பண்ணுங்க. அந்த அரை குவார்டர் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. எந்த கோட்டரா? என்ன பார்த்தா குடியாரன் மாதிரி தெரியுதா? குடியார சத்தாவுடைய அளவுக்கு போக மாட்டேன் படவராசு கொண்டு நானு. அதுக்கு முன்னாடிதான் நீ குடிச்சு விட்டு பார்த்துக்கிறியா? நான் எப்பவும் குடிக்கிற பழக்கமே கிடையாது. அவரு முகரை பாரு, கண்ணை கட்ட ரசிக்கிறோம். நான் தங்கச்சி பண்ண பயந்துக்குவா ஓட்டு எனக்கு கேட்டா பயந்துக்காரு கேட்கா. கண்ணை கட்டிட்டேன். இப்ப நாம போறோம். எங்க போறோம்? சந்து கடைக்கு போறோம். சந்து கடைக்குறா அஸ்தாபுரம். ஓட்டு எதிரோட மகனையே திருமணம் பண்ணிட்டு, ஆனா உங்க மூலியமா ஒரு வாரிசு வந்தா அது எனக்கு எதிராகத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்க அப்பயே செல்ல கல்யாணம் பண்ணிட்டீங்க. உன்னை சும்மா விடுவனா? அடியா கிளந்தாரி, அஸ்தாபுரம் வளர்த்து வந்தே உனக்கு நகனட்டு எப்படி தங்கத்திலேயே மோதிரம், தங்க ஒட்டிகை, இங்க பாரு தங்கத்திலேயே தோடு, உனக்கு வயிற ஒட்டியானோ வயிற பூக்குத்தி நெத்து சுட்டும் வயரத்திலேயே வேணும். அது அதாவது கைக்கு வளைய தங்கத்திலேயே வேணுமா? உனக்கு தங்கத்தில் தானே வேணும். ஒரு குண்டு மணி கூட குறைய கூடாது தானே? கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரே தங்கமாக பட்ட பட்டையா கொடுக்கு பாபா. பட்ட பட்டியா கொடுக்குற பாரு. இப்ப இது கொள்ளாமல்
பச்சை தேவடியா பரதேசி கண்டார ஒளி எங்க எதிரின்னு தெரிஞ்சு எங்க எதிரி மகனையே நீ கல்யாணம் பண்ணி இருக்கிற உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் அவனுக்கு எங்களுக்கு கணக்கு கொடுத்தாங்களா 5 வயசுலயே செல்ல கல்யாணம் எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான்ல லக்கினகுமாரன் இருக்கும்போது நாங்க தானே முறைப்படி எங்களுக்கு தானே போட்டு கொடுத்துருக்கணும் எதிரியோட மகனை கல்யாணம் பண்ணிட்டான் ஆண்டவர் 5 பேர் எனக்கு எதிரி அந்த புளியாந்திரி சேர்த்தனா 7 பேரு அவனுக்கு அவனும் இவனை சேர்ந்தா அதுக்கு ஒரு குழந்தையா ஆனா பொண்ணா பிறந்தா 7 பேர் எனக்கு எதிரி அண்ணா ஏண்டி உனக்கு உச்சந்தில இருந்து உள்ளங்கார வரைக்கும் அது என்னென்ன கேட்ட கேளு என்னென்ன கேட்ட காதுக்கு தோல் தானே தோல் இன்னும் தான் கேட்ட கழுத்துக்கு மணிமாலையா வாங்கிக்க வேற என்னடி வேணும் வேற என்ன வேணும் என் தாயிடத்திலே அழைத்து வந்துவிட்டு செய்கிறீர்களே பாபா உனக்கு சீர்வரிசை தருவதற்காக நான் இங்க அழைத்து வந்தனா அடியே உன்னை பாரு உன்னை சித்திரவதை செய்து எறும்புகள் அதாவது 8 சுத்து கல்கோட்டையும் பாண்டாடாத 10 சுத்து கல்கோட்டையை கட்டி உன்னை கல்லற சிறத்தால கண்ணீசர வைக்க போறோம் இந்த கன்னியாலை அழைத்து வந்து கன்னிசரை வைக்கிறேன் என்று சொல்கிறீர்களே இந்த மங்கையாலை அழைத்து வந்து மங்கை சிறை வைக்கிறேன் என்று சொல்கிறீர்களே பாபா உன்னை சிறை வைப்பதுதான் ஐயா கன்னியாலை கொண்டு வந்து
ஏய் அண்ணா சத்தி எப்படியாளா மாமா தங்கை மகளே என்று பாராத தேவடியா ராஜி தட்டுவாடி என்று சொல்கிறீர்களே மாமா உன் வயிற்றிலே நான் பிறந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்வாயா? நீ இங்க பாரு, தாயாக உங்க அம்மாவையும் கொண்டிருப்பேன். ஆமா, ஆனா அண்ணன் மகன் நகிரகுமார என் வீட்டுல ஒரு மகன் இருக்கிறான்ல, அவனுக்கு உன்னை கல்யாணம் வச்சிருக்கலாம்ல. அவனெல்லாம் கல்யாணம் பண்ணாம நீ அந்த புயந்திரம் தான் கல்யாணம் பண்ணுமா? அந்த புயந்திரம் தான் உனக்கு போதுனா? அந்த புயந்திரம் தான் உனக்கு போதுனா? மாமா உங்க சேர விடுவனா? அவரே உங்களுக்கு தம்பி மகன் தான். அந்த எதிர்க்கு அந்த பாண்டவருக்கு பிறந்த பஞ்ச, அதாவது பசங்க அவங்க எனக்கு தம்பிங்க. தம்பி மகன் தான். ஓ தம்பி மகன். மகனை திருமணம் செய்தால் வேறு, உன் தம்பி மகனை திருமணம் செய்தால் வேற. இந்த உலகத்தை அக்காபத்தை எனக்கு எதிரி உண்டா என்றால் அந்த பாண்டவர் மட்டும்தான். அந்த பாண்டவர் பிறந்த எவனா இருந்தாலும் சரி, அவன் எல்லாமே எனக்கு எதிரிதான். ஏண்டி அவனா எனக்கு தம்பி மகன்? ஐயா என்ன அடிக்காவே மாமா, வேண்டாம் மாமா. அவங்கிட்ட தப்பிக்க முடியும், யாங்கிட்ட தப்பிக்க முடியுமா? ஐயோ மாமா நான் பாடி அல்ல. அந்த பாண்டவர்கள் தான் உங்களுக்கு. ஆமா, பாண்டவர்கள் தான் உங்களுக்கு. ஆமா, நான் என்ன பாவம் செய்தேன்? ஓ பாண்டவர்கள் தான் எங்களுக்கு எதிரி. நீ பிறந்த பாசம் நீ ஏண்டி? கொஞ்ச நேரம் கம்மி தான் இருக்காங்க. எனக்கு 4 அடி சேர்த்து வாங்கி வைக்கலான்னே தான் உனக்கு ஆசையா? ஆமா,
எவ்வளவு போடுற அந்த தோட்டத்தை கழிச்சுட்டு போவேன் எங்ககிட்ட ரொம்ப கடை இருக்குது நம்ம பயமா தங்கமா உனக்கு வேணுமா உனக்கும் போடுறேன் பட்ட பட்டியா போட்ட கோச்சரிப்பே நான் தாண்ட முடியாது பாசமா கல்லறை சிறைச்சாலை அடிக்க வேண்டும். சரி, கல்லறை சிறைச்சாலையில 1000 காவலாளிகள் இருக்கு. ஆனா ஒண்ணு ஏப்பா அப்பாய் இவனை கல்லறை சிறைச்சாலையை அடைக்க போயிடுறேன். ஆனா அதுக்கு காவலா யார வைக்கிறது? யாரு அப்பா நீ இப்பெல்லாம் நீ எப்ப விட்டு ஓடுகள்னு எடுக்கிறது. ஆனா ஏன் தம்பி குத்தோன்னு வைக்கலாம். அவன் மோசமான ஆளு. ஆமா சாராய் குடிச்சு வச்சுக்க கம்முன்னு இருக்க மாட்டான். காந்தாரி இப்ப கண்டித்துல வைக்கிறேன். ஆனா 1000 காவலாளிகள் இவன் 2வது காவலாளி இவனை வைக்கணும். முதல் காவலாளி யார்? உன்னை காவலுக்கு வைக்கிறது ஒண்ணு, பூனைக்கு பால் கொடுத்து பக்கத்திலே வைக்கிறது ஒண்ணு. ஆமாடா இதுக்கு மட்டும் அவ்வளவு உனக்கே வர்றியா? செத்த பாம்பு அடிச்ச பாவம் எனக்கு எதுக்கு? சாமி மகாராஜா பத்திரமா பாத்துக்கிறேங்க. என்ன பாத்துக்கிறா நவரு? அப்பா கம்மலர் அப்பா வந்து 10 ரேட் கொடுத்துருக்குது. என்ன 10 ரேட் கொடுத்துருக்குது? அடிக்க தெரியலையா? ஆனா இந்த அஸ்தாபுரத்தில் நம்பிக்கையான ஆளு என் தம்பி மேல வைக்க முடியாது. சரி அண்ணா நீ தப்பா நினைச்சுக்காத. சரி ஏன்னு கேளு. உன்னை முத காவல வைக்கலாம். ஆனா நீ ரொம்ப மோசமான ஆளு. சாராயம் முடிச்சு விட்டு வச்சுக்க அவ்வளவுதான். உன்னை நம்பி எல்லாம் வைக்க முடியாதுப்பா. சரி அதனால நீ 2வது காவலா இரு. முதல் காவலாளி யார் தெரியுமா? அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணருக்கு பாரு எங்க அண்ணன் கர்ணன். கர்ணனை அழைத்து முதல் காவலை வைக்க வேண்டும். சரி முதல் காவலை வைக்கணும். ஏன்னா நம்பிக்கையான ஆளு. அதனால இப்ப கல்லறை திறத்தாலே அடைக்கலாம். என்ன அண்ணா எனக்கு சீர்வரிசை தர வேண்டாம். எனக்கு சீரு வேண்டாம், வரிசைய வேண்டாம், சரி ஒண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம். என்னை விட்டு விடுங்கள் பாபா. நான் என் தாய் கூட போய் சேர்த்து விடுகிறேனே பாபா. அடியே உன்னை விடுவதற்கா இவ்வளவு தூரம் அழைச்சிருந்த மோடி உன்னை கண்ணி சிறை வைக்க போகிறேன். அந்த கண்ணி சிறை வைத்த உடனே எவன் வருவாங்க? ஒருத்தனை உன்னை வந்து காப்பாற்ற முடியாது. பாரு அண்ணா இவ்வளவு நிமிட்டு விட்டா அழுதுட்டே இருப்பா. தூக்கி போடுறா சரியில்லை. அண்ணா எங்க நாங்க வாங்கி திங்கிற நாய் ஒண்ணுச்சு. அந்த நாய் எங்கடா போயிடுச்சு? இன்னைக்கு நான் வருவன்னு எதிர்பார்க்கல. நீ இன்னைக்கு நான் வருவன்னு எதிர்பார்த்தியா? நான் வரேன்னு தெரிஞ்சா நீ எங்க இருப்ப? அந்த பையன் யாரா? இவனையா? யான் தம்பி அடிக்க சொல்றா? உன்னை கோத்திர மஞ்சள் போட்டானா? உன்னை கையை பிடிச்சிட்டானா? இல்ல உன்னை லவ்வா பண்ணானா? சொல்லு. எதுக்கு அவனை அடிக்க சொல்ற? பத்திரப்படாத துண்ணாம சேர்த்தி போட்டுறது வாய் வந்து போயிடும். இதை வைக்கிறா கண்டிச்சர. அதையும் வைக்கிறேன். இது கண்டிச்சர வைக்கிறதா கலர் வைக்கிறா? ஐயா பரவாயில்ல. கருப்பா இருந்தாலும் நல்லா இருக்கிற பல்லு பாரு 32 பழிச்சு தெரியுது. கட்டிக்கிறீங்களா? அதெல்லாம் என்னடா பிச்சு? அதை கட்டி வைக்கிற மோசமானாலா? சப்போர்ட்டுக்கு ஆளு
இதுதான் அடிக்கிறது. ஏய், காந்தாரியை கண்டித்தர வச்சு விட்டோம். இப்ப காவலுக்கு அங்கு தேசாதிபதி கர்ணன் தான் பாரு. கர்ணனை வைக்க வேண்டும். அதனால சீக்கிரமாக சென்று அஸ்தாபுரத்தில் வந்து அரவுக்குடி துரியராஜன் அழைத்தார் சொல்லி கர்ணனை அழைச்சு வா. ஜாக்கிரதையா இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது தப்பு வந்துச்சு